ஆமீன். இன்று 10ஆம் தேதி 8ஆம் மாதம் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஆவணி மாதம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு 365 நாளில் வேதாம் புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 4:5, எரேமியா 31, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மாற்கு 5வது அதிகாரம் வாசிக்க கேட்போம். அதனைத் தொடர்ந்து வாக்குத்தத்த தியானத்துக்கூட கடந்து செல்வோம். தேவ ஊழியர் சுசேசகர் எட்வின் வாணர் அவர்கள் வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தை எரேமியா 33:3 ஆதாரமாக கொண்ட ஜீவ வார்த்தை சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் பவுனியோ தேசத்திலிருந்து எடுத்து வருகிறார். நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் முதலிலே வாக்குத்தத்த தியானத்துக்கூட கடந்து செல்வோமா? வாக்குத்தத்த தியானத்துக்கூட வாக்குத்தத்த தியானத்துக்கூட கடந்து சென்று நாங்கள் ஜீவ வார்த்தையோடு கடந்து சென்று இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு பகுதிக்கூட கடந்து செல்வோம். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வாக்குத்தத்தம் யோசுவா 1:5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். வாக்குத்தத்தம் இன்றைய நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 10ஆம் தேதி 8வது மாதம் 2025ஆம் ஆண்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நான் உயிரோடு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவர் நாட்களிலே உங்களுக்கு கூட இருந்து உங்களுக்கு முன்பாக ஒருவன் எதிர்த்து நிற்காதபடி செய்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, அவர் எப்படியாக மோசையோடு இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு மோசேக்கு பலன் கொடுத்து நடத்தினாரோ அதே விதமாக உங்களோடும் கூட இருந்து இந்த நாட்களிலே உங்களுக்கு அதாவது உங்களை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். பார்வோருடைய சேனைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்த்து நின்றன. ஆனாலும் அந்த எதிர்ப்பின் மத்தியிலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே பாதைகளை திறந்து கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக வந்து நின்ற வேளையிலும் அங்கே இந்த நாட்களிலே தேவன் ஒரு அற்புதமான காரியத்தை செய்தார். செங்கடலை 2ஆக பிளந்தார். அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திற்கு வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்த பார்வனுடைய சேனையையும் பார்வனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் இந்த நாட்களிலே நகர்த்தார். செங்கடலிலே இந்த நாட்களிலே மூழ்கடித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு எதிராக செயல்படுகிற, நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வர இருக்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளை, பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்களை, அடிமைத்தனத்தை இந்த நாட்களிலே அடிமைத்தனத்துக்குள்ளே வைக்க வேண்டும் நினைக்கிற பிசாசனுடைய தந்திரங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே சுவந்த சமுத்திரத்துக்குள்ளே இந்த நாட்களிலே அங்கே தாட்டு போடுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தையை சற்று இந்த நாட்களிலே பாருங்கள். இந்த யோசுவாவின் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிற காரியம், தேவன் இந்த நாட்களிலே பாருங்கள் எப்படியாக யோசுவாவோடு அங்கே பேசுகிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். மோசையோடு எப்படியாக இருந்தாரோ அதே விதமாகத்தான் இந்த நாட்களிலே, அதற்கு பின்பாக இந்த நாட்களிலே அங்கே யோசுவாவோடும் கூட இந்த நடத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளோ, அதே ஜீவனுள்ள தான் இன்றைக்கும் அவர் நேற்றும் இன்றும் மாறாத தெய்வமாய் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். அதனாலே நாங்கள் தைரியம் கொண்டு இந்த நாட்களிலே கர்த்தரையே இந்த நாட்களிலே நம்பி இருப்போம்.
அவர் மோசையை நடத்தினாரோ, யோசுவாவை நடத்தினாரோ, தன்னுடைய பள்ளிப்பாட்டு பரிசுத்தவான்களை நடத்தினாரோ, அதே விதமாகத்தான் இன்றைக்கும் நம்மையும் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி கர்த்தரண்டையிலே சேர்ந்திருங்கள். அடிமைத்தனத்தின் நுகங்களை, அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை, அடிமைத்தனத்தின் கட்டுகளை இந்த நாட்களை உடைக்கும்படியாக தேவன் இந்த கடைசி காலத்திலே வல்லமையாய் புறப்பட்டிருக்கிறதை ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் உணரக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் இந்த நாட்களிலே அப்படியாக இந்த நாட்களில் ஒரு யுத்தத்தை செய்ய போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தைரியம் கொண்டு அவர் அண்டையிலே நாங்கள் சார்ந்திருக்கிற வேளையிலே கர்த்தர் நமக்காக இந்த நாட்களிலே யுத்தம் செய்து நமக்கு அந்த வெற்றியை இந்த நாட்களில் சுதந்திரித்து தருவார். கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவன் ஒரு திருப்பத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு விடுதலையும் கட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். விசுவாசியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை விட்டு விலக, நம்மை கைவிடவும் மாட்டார். மனுஷன் நம்மை விட்டு விலகிடுவான், மனுஷன் நம்மை கைவிட்டுருவான். ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக அந்த நாட்களிலே நம்மிடத்திலே மனுஷன் தேடி வருவான். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லை. கர்த்தர் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டார் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். தேவனிடத்திலே திரும்புங்கள். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் இரட்சகருமாகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று நமக்கு இருக்கின்ற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாள் உங்களின் கூப்பிடுதல் எவைகளாக இருந்தாலும் முதலை தருகிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகர் பல சூழ்நிலை கண்ணிகளினால் கட்டப்பட்டவர்களாய் அவைகளிலிருந்து மீண்டு வரும்படியும் தப்பித்துக் கொள்ளும்படியும் தங்களை விடுவித்துக் கொள்ளும்படியும் உதவிகளை தேடி பல மனிதர்களை நாடி சென்றும் கூப்பிட்டும் இருப்பீர்கள். உங்களின் கூப்பிடுதலுக்கு அநேக வேலைகளில் செவி கொள்ளாமலும் உகந்த மறுத்து இருந்திருப்பார்கள். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கைக்கும் குருவி குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் கர்த்தர் என்று. கூப்பிடுவதற்கு வார்த்தையே தெரியாத பறவைகளின் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறார் கர்த்தர் என்றால், உங்களுடைய என்னுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களின் சூழ்நிலைகளுக்கு அவர் நிச்சயமாகவே பதிலளிப்பார். இன்றைக்கும் நம் வேதத்திலிருந்து ஆபத்து நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாகி பதில் கொடுத்தார் என்பதை குறித்து தியானிப்போம். மார்க்கின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே எரிகோவின் நகரத்தின் வீதியில் என்கிற ஒரு குருடனை குறித்து பார்ப்போமானால், அவன் குருடனானபடியினால் தன் வயிற்று பிழைப்பிற்காக வீதியில் அன்றாடம் பிச்சை கேட்பது வழக்கம். இயேசு எரிகோவில் வந்திருக்கிறார் என்பதையும் அவர் செய்து வருகின்ற அற்புதங்களை கேட்டபடியினால் விசுவாசித்து இயேசு அந்த பக்கமாய் வருகிறார் என்பதை கேள்விப்படுகிறான். உடனே அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகின்றான். ஆனால் சமுதாயமும் மக்களும் அவனின் கூப்பிடுதலை, விசுவாசத்தை அதட்டினது. அவனோ இயேசுவை தன் இருதயத்தில் விசுவாசித்தபடியினால் சோர்ந்து போகாமல், மற்றவர்களின் அதட்டலுக்கு பயப்படாமல் கூப்பிடுகின்றான். அப்பொழுது அந்த மனிதனின் விசுவாச சத்தம் இயேசுவின் பிரயாணத்தின் பாதையை மாற்றுகிறது. பர்தீமேயுவிடம் திரும்புகிறது. அவனிடமாக நிற்க வைக்கிறது. அவனை விசாரிக்க வைக்கிறது. அவனுக்கு அற்புதம் செய்ய ஆவல் கொள்கிறது. அந்தபடியே இயேசு பர்தீமேயுவிற்கு கண் பார்வையை கொடுத்து அற்புதம் செய்கிறார். இயேசு பிரயாணத்தின் பாதையை மாற்றின பர்தீமேயு கூப்பிடுதல் இன்று
வரையில் பேசப்பட்டு வருகிறதை நாம் வேதத்தில் வாசித்து அறிகின்றோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து பிரயாசத்தை எடுத்தும் மனிதனுக்காக காத்திருந்தும் கூப்பிடுகிற உங்களின் கூப்பிடுதலுக்கு எவரும் செவி கொடுக்கவில்லை என்றும் உதவுவார் யாரும் இல்லையே என்றும் கலக்கத்துடன் பார்த்து நம்பிக்கொண்டிராமல் கூப்பிடுவதற்கு பதில் கொடுக்கிற கர்த்தரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்கள். உங்களின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் இயேசுவே பதிலாய் காணப்படுவார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் இயேசு சமீபம் இருக்கிறவரானபடியால் உங்களின் இயல்பான சூழ்நிலைகளுக்கு வெளிச்சத்தை கொடுத்து உங்களை நன்மைகளை காணும்படி செய்வார். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், அதிசயங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரேனும் இயேசுவை அறியாமல் ஏற்றுக்கொள்ளாமலும் விசுவாசியாமல் இருக்கிறார்கள், இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். இயேசு சூழ்நிலைகளை வெளிச்சமாய் மாற்றி அதன் வழி நடக்க பண்ணி ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமேன் என்று உங்களுடன் வாணி வெங்கட். God bless you. ஒன்று ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாயிருந்தான். அசரியா பிரதான நம்பிக்கையாயிருந்தான். கீசாவை இருந்தான். இருந்தது. ராமோத்தில் இருந்தான். கிராமங்களும் மதிலும் தேசத்தில் இருந்தான். இதை மாத்திரம் அத்தேசத்தில் அதிபதியாயிருந்தான்.
அவர்கள் தெரிவித்தார்கள். ஜனங்களும் ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். சாலமோனை அவருடைய பிதாவின் காலத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று தீருவன் ராஜாவாகிய ஈரான் கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை அவனிடத்தில் அனுப்பினான். ஈரான் தாவீதுக்கு சகல நாளும் சிநேகிதனாயிருந்தான். சாலமோன் ஈரானிடத்தில் ஆட்களை அனுப்பி, என் தகவலாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடுமளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் இப்பொழுதோ இடைச்சார்தலை தந்தார், விரோதிகளை இடையிடுவதை. ஆகையால் நான் என் ஸ்தானத்தில் சிங்காசனத்தில் நடிக்கும் தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். ஆகையால் யூதனாலில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும். சிவங்களை மர வெட்டு வேலை அறிந்தவர்கள் எங்களுக்குள்ள ஒருவரில்லை என்பது எனக்கு தெரியும். அதற்காக என் வேலைக்காரர்கள் இருப்பார்கள். நீ சொன்னதை வேலைக்காரர்கள் சம்பளத்தை சொன்னான். ஈரான் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டபோது சந்தோஷப்பட்டு அந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் என்று ஸ்தோத்திரிக்கப்படுவாராக என்று சொல்லி ஈரான் சாலமோனிடத்தில் மனுஷரை அனுப்பி, நீ எனக்கு சொல்லி அனுப்பின காரியத்தை நான் கேட்டேன். கேதுரு மரங்களுக்காகவும் சொல்றேன். கொடுத்து
சௌச்சமாம். நான் சாலமோனுக்கு வேண்டிய மட்டும் கேவல மரங்களையும் தேவதாரி வெளிச்சங்களையும் கொடுத்துக் கொண்டு வந்தான். சாலமோன் ஈரானின் அரண்மனைக்கு போஜனத்திற்காக 20,000 கலம் கோதுமையை எடுத்து நெல் நரம்பில் கொடுத்தான். சொல்லியிருந்தபடியே நாட்களை பிடித்தான். நாட்டில் நாட்டில் அனுப்பினான். அமைச்சர் விசாரிக்க இருந்தார்கள். கட்டளை கொண்டு வர கட்டளையிட்டான். ஆலயத்தை கட்ட சாலமோனின் திட்டக்காரி மக்களையும் வெட்டி
எந்தெந்தைக்கு பிடுங்கப்படுவதும் இல்லை. மாற்று
தருவாள். இடத்திலே வேதனை இந்த ஒருவருக்கும் அறிவியலின்படி உறுதியாக